என்னுடைய பேர் வந்து ஆண்டனி. நான் வந்து என்னுடைய வயசு வந்து 36. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன். அது ஒரு கம்பெனியில் வந்து வேலை பார்த்தேன், பவர் பிளான்ட்டில் ஃபிட்டராக வேலை பார்த்தேன். அதில் எனக்கு போதிய வருமானம் இல்லை. அதனால் போன வருஷம் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே பார்ட் டைமாக வந்து ஒரு 2 பணம் இடுக்கி பார்த்தேன், பழகினேன். இந்த வருஷம் தான் நான் முழுமையாக பணம் ஏறணுன்ட்டு இறங்கி இருக்கிறதுனால இப்போதைக்கு ஒரு 10-15 பணைக்கு மேலே இடிக்கிட்டேன். இப்போ இன்னும் பணம் இடுக்கிக்கிட்டு இருக்கேன். கட்டாயம் ஒரு 20-25 பணையாவது ஏறலான் இருக்கிறேன். அதனுடைய பலன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஆண்டு வருமானத்தை விட இதில் வருமானம் அதிகமாக எடுப்பேன்னு நம்புகிறேன். போகும்போது இப்போ ஒரு 2 மாதம் கழிச்சோன்னா 2.5 கிலோ குறையாமல் ஊற்றும். இப்போ இருக்கிற டோட்டலாகவே கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு, அதனால் வந்து நம்ம ஏறும்போது ஒரு குடம் 800 ரூபான்னு கொடுக்குறோம். அங்கே பயணி நம்ம காய்க்கும்போது கருப்பட்டி கட்டாயம் 600 ரூபா ரேட்டுக்கு உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் உற்பத்தி பண்ணி விற்றா தான் வந்து கட்டும் பார்த்துக்கிடுங்க. 500 ரூபாய்க்கு கருப்பட்டி கொடுக்க முடியாது. அப்போ 1000 ரூபா தான் கிடைக்கும். விறகு இருக்குது, காய்க்கிற விறகு இருக்குது, ஆள் கூலி இருக்குது, எல்லாமே இருக்கும்போது உற்பத்தி வந்து 2 கிலோ ஊற்றும்போது நம்ம குறைஞ்சது சராசரி கிலோவுக்கு ஒரு 200 ரூபாயை வச்சு விற்றா தான் அவங்களுக்கு லாபம் இருக்கும். ஏன்னா கருப்பட்டி வந்து நம்ம இருப்பு வச்சாலும் அது உருவக்கூடிய தன்மை உள்ளது. அதை வந்து சரியான காலநிலை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது வந்து உருவும், இல்லை பூஞ்சைகள் வரும் மழை காலத்தில். அப்படிலாம் இருக்கும்போது வந்து நம்ம வந்து கருப்பட்டி வந்து ஏன் இவ்வளோ விலை விற்கிறாங்க, திருச்செந்தூர் டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால இவ்வளோ விலை விற்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச 600ங்கிற விலையே கம்மி தான். ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிகள் இருக்குது, அவங்க கொஞ்சோண்டு கலர் பொடியும் கொஞ்சம் கேஸும் அடைச்சி விற்கிறாங்க. லிட்ரு 100 ரூபாய்க்கு குறைஞ்சி விற்கிறாங்க. நம்ம 3 நேரம் ஏறி தான் இந்த பயணி எடுக்க வேண்டியிருக்கு. அப்படி எடுத்துமே வந்து இதை வந்து ஏன் இவ்வளோ 100 ரூபாய்க்கு ரோட்டில் வந்து விற்கும்போது ஏன் இவ்வளோ எடுக்கிறீங்க? சத்தான பொருளை நீங்கள் 100 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கூட ஒரு 10 வருஷத்துக்கு வாழலாம். அதனால ரோட்டோரமாக இருக்கிற கடைகள், விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற பொருட்களை பேரம் பேசாமல் நல்ல முறையில் வாங்கி சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டு நல்லபடியாக வாழுங்க சந்தோஷமா.